ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் கனரின் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு அருமையான ஹோம்மேட் சோப் வந்து தயார் பண்ண போகிறோம். என்னோடய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லே வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த லே நம்ம ரெடி பண்ணுறதுக்கு காஸ்டிக் சோடா அண்டு வாட்டர் ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் இந்த சோப்பு வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். ஏன்னா காஸ்டிக் சோடா அண்ட் வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப பயங்கர ஹீட்டில் இருக்கும். அந்த ஹீட் தன்மையானது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அதுக்கப்புறம் அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு ஆன பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஐஸ் க்யூப் வந்து யூஸ் பண்ணி நம்ம சோப்பு வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டாக இருக்கிறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம சோப்பு வந்து அரை கிலோவுக்கு நம்ம சோப்பு வந்து தயார் பண்ண போகிறோம். அரை கிலோ அப்படின்னா 500 கிராம் ஆயில் வந்து நம்ம வந்து எடுக்கணும். இப்போ நான் வந்துட்டு 500 கிராம் அளவுக்கு ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம மூலிகை ஆயில். இந்த மூலிகை ஆயில் நம்மளே வந்து ரெடி பண்ணலாம். இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான இலைகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இலைகளை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா துளசி, ஓமவல்லி, தூதுவளை 3 இலையுமே நல்லா நான் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கோகனட் ஆயிலை கொதிக்க வச்சு இந்த ஆயிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாஃப்ட் ஆயில் அண்ட் ஹார்ட் ஆயில் அதை நான் மொத்தம் 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண மூலிகை ஆயிலை அதில் நம்ம சேர்க்குறோம். இப்போ மொத்தம் 500 கிராம் அளவுக்கு ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதோட கொஞ்சம் நம்ம பட்ரு வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பட்ரு இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சியா பட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா வந்துட்டு நம்ம வடிகட்டி தான் நம்ம எடுக்கணும். பொதுவாக நம்ம லே வந்து ஊற்றுறப்பையும் வடிகட்டணும். அதுக்கப்புறம் பட்ரு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பையும் வந்து வடிகட்டணும். அதே மாதிரி நம்ம ஏதாவது மூலிகை ஆயில் சேர்க்குறதா இருந்தாலும் அதையும் நம்ம வடிகட்டணும். ஏன்னா அதில் ஏதாவது தூசி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சோப்புக்கு வந்து நம்ம செய்கிறப்ப அது நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ நல்லா வந்து எல்லா ஆயிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பட்டரோடு நம்ம கலந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம மூலிகை ஆயில் இதில் சேர்த்துருக்கிறனால அந்த ஆயிலோட 400 கிராம் ஆயிலோட 100 கிராம் மூலிகை ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். பட்ரு வந்து நம்ம ஏன் ஹீட் பண்ணி ஊற்றணும் அப்படின்னா, கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஆயிலோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நல்லா லிக்யூட் பண்ணிட்டு தான் நம்ம ஆயிலோடு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். லே வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம எந்தெந்த ஆயில்ஸ் வந்து எடுக்கிறோமோ அந்தந்த ஆயிலுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜுன்னு இருக்கும். அந்த பெர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஸ்டிக் சோடா எடுக்கணும். அதுக்கப்புறம் வாட்டரோட ஆயில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டரோட அளவும் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம லே எல்லாத்தையும் நம்ம ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மிக்சிங் ப்ராசஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு லே வந்து அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் நம்மளுக்கு சோப்பு மோல்டில் ஊற்றுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். அதனால் லே ஊற்றின பிறகு நம்ம ஆயிலோட மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இதோட நான் கொஞ்சோண்டு துளசி பொடி வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். துளசி பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வேறு எந்த மூலிகை பொடி இருக்கோ அதை நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ நான் ஏற்கனவே 3 இலைகள் சொன்னேன் இல்லையா, துளசி, ஓமம், தூதுவளை, இது 3மே வந்து நம்மளுக்கு எதுக்காண்டி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்மளுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பொதுவாக சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இலைகளை எடுத்து தான் நம்ம கஷாயமாக வச்சு குடிப்பாங்க இல்லையா. தூதுவளை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் இருக்கிற குட்டி குட்டி முள்ளெல்லாம் நம்ம எடுத்துட்டு தோசை அந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப அந்த தூது இலையை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு மாவோட
மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையாக வந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ தூதுவளை இலைக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதுமாதிரி ஓமம் செடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையை எடுத்து நம்ம அப்படியே பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். அதுவும் நம்மளுக்கு சளி தொல்லையிலேருந்து ஒரு விடுதலை கொடுக்கும். அதுக்கப்புறம் துளசியுமே வந்து நம்ம அப்படியே வந்து வாயில் அந்த இலையை வந்து நல்லா மென்று வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதிலே நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த 3 இலைகளையுமே நல்லா ஆயிலில் பாயில் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இதில் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஆயில் வந்து மிக்சிங் பண்ணது வந்து லேயோடு மிக்சிங் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலேருந்து நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இந்த மாதிரி நம்ம மிக்சிங் பண்ணுறப்ப நம்மளோட அந்த மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளோட கைக்கே வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆக ஆக டைட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. அதுலேருந்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இது வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் இதோட நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆலிவ் ஆயில் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அல்லது வேண்டாம். உங்கள்கிட்ட எதெல்லாம் சாஃப்ட் ஆயில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த சோப் மேக்கிங்க்கு நீங்கள் பயன்படுத்தலாம். கோகனட் ஆயில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 500 கிராம் ஆயிலில் வந்து 250 கிராம் கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு பேலன்ஸ் 250 கிராமுக்கு வந்துட்டு நீங்கள் சாஃப்ட் ஆயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே 500 கிராம் கோகனட் ஆயில் மட்டுமே நம்ம பயன்படுத்த முடியாது. ஹார்ட் ஆயில் இருக்கிறப்ப கண்டிப்பாக சாஃப்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் சாஃப்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும். நிறைய பேத்துக்கு நிறைய ஆயில்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சோப்பு வந்து நம்ம கொடுக்குறது சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா ஆயில் வந்து வடிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த சோப்பை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முகத்தில் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்ணு கீழே இருக்கிற கருவளையங்கள்லாம் நம்மளுக்கு மறையும். அந்த மாதிரி கண்ணு கீழே கருவளையங்கள் மறையணும் அப்படின்னா நீங்கள் இந்த சோப் மேக்கிங்கில் வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களோட விருப்பம்தான். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த சோப் மேக்கிங் பண்ணுறதுல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இதில் வந்து இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வந்துடுச்சு பாருங்கள். இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும். நம்ம வந்துட்டு இந்த ஆயிலை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப இப்போ ஒரு டைட்டான அந்த ஆயிலை கொஞ்சம் நம்மளுக்கு சுற்ற முடியாமல் கொஞ்சம் நம்ம சுற்றுறப்பே கொஞ்சம் இறுகிற தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சரியான ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். இதில் நம்மளுக்கு தேர்ட் ஸ்டேஜ் இருக்குது. தேர்ட் ஸ்டேஜ் நம்ம வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி தேர்ட் ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர கெட்டித்தன்மையில் இருக்கும். மோல்டில் நம்மளால் ஊற்றவே முடியாது. ஸோ அதனால் நம்ம செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறப்பே நம்ம மோல்டில் ஊற்றிடணும். மோல்டில் ஊற்றணும் அப்படின்னா சரியான மாவு பதத்துக்கு நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த மோல்டில் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் என்னோடய வீட்டில் எனக்காக நான் சோப் தயாரிக்கிறத உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஹோம்மேட் சோப் நம்மளே தயார் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு உங்கள் வீட்டு சைடு என்னென்ன மூலிகை செடிகள் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி சோப் வந்து தயார் பண்ணலாம். இந்த மூலிகை செடி நம்மளுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ எல்லாருக்கும் எல்லா செடிகளும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த வகையான மூலிகை செடிகள் கிடைக்குதோ, எந்த விதமான ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ, அல்லது வெஜிடேபிள் எந்த விதமான காய்கறிகள் உங்களுக்கு கிடைச்சாலும் அதுலேயுமே நீங்கள் வந்துட்டு சோப் வந்து மேக்கிங் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம்தான். கோகனட் ஆயிலில் செய்கிற சோப்பு வந்து உண்மையிலே ஒரு அருமையான சோப்பு. ஆனால் நம்மளுக்கு இந்த சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நுரை ரொம்ப அருமையாக இருக்கும். இதே இது கிளிசரின் சோப்பில் நுரை கம்மியாக இருக்கும். இதுதான் இந்த கோகனட் ஆயிலில் செய்கிற சோப்புக்கும் கிளிசரின் சோப்புக்கும் உள்ள வித்தியாசம். கிளிசரின் சோப் அப்படின்னா கிளிசரின் சோப் பேஸில் மெல்ட் அண்ட் பாயில் மெத்தடில் செய்கிற அந்த சோப்பில் வந்துட்டு நம்மளுக்கு நுரைத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த சோப்பில் நுரைத்தன்மை அதிகமாக இருக்கும்.
இந்த சோப்பு வந்து நல்லா 45 நாள் காஞ்சி நம்ம எடுத்த பிறகு தான் யூஸ் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தண்ணியில் யூஸ் பண்ண ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் இந்த சோப்பு. ரொம்ப ஒரு அருமையான சோப்பு. நீங்களும் இந்த ஹோம்மேட் சோப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து தயார் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பேலன்ஸ் உள்ளதை எல்லாத்தையுமே நம்ம அதை கொஞ்சம் வேறு ஒரு பாக்ஸில் நான் மாற்றிருக்கேன். இந்த மோல்டில் வந்துட்டு நான் மொத்தம் 8 சோப்பு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மீதி உள்ளதை நம்ம ஒரு சின்ன மோல்டில் ஊற்றியாச்சு. எதுக்காண்டி சின்ன மோல்டு நம்ம வந்து ஊற்றுறோம் அப்படின்னா அந்த சோப்பு எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். அது போக வந்துட்டு பிஹெச் லெவல் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். பிஹெச் லெவல் வந்து ஒரு 10 டேஸ் கழித்து தான் நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஹோம்மேட் சோப் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பிஹெச் லெவல் வந்து நம்மளுக்கு 6 to 8க்குள்ளே வந்து இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.